பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம கோமதி பாண்டியனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செந்திலுக்கு சரவணனுக்கெல்லாம் பாக்கெட் மணியா கொடுங்க காசு, அவங்களும் அவங்க பொண்டாட்டிகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் அதெல்லாம் காதில் போட்டுக்காம யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறவங்க தான் வராங்க. அதாவது வீட்டில் அடிக்கடி திருடன் வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறதுக்காக கேமராக்காரங்களை வர வச்சு நம்ம பாண்டியன் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவோட ஆபீஸுக்கு வந்து இந்த சக்திவேலும் குமாரவேலும் போயிருக்கிறாங்க. எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி பொது சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்டீஸ் அனுப்புனது வேற யாரும் இல்லை, நம்ம மீனா தான் அனுப்பியிருக்காங்களாட்டுக்கு. ஸோ யார் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்து பார்த்தா மீனாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, வாய்க்கு வந்த பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசாங்க அதிகாரியை வந்து நீங்கள் வேலை செய்ய விடாமல் தகராறு பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒழுங்காக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம்ல, அதை செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிறோம், ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு நம்ம மீனா அவங்க மூஞ்சி மேலேயே பேசி அனுப்பி வச்சிட்றாங்க. இந்த பக்கம் கடையில் வந்து ரொம்ப கலகலப்பாக சரவணன் செந்தில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராப்புல. அப்போ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் டெய்லியும் ஆளுக்கு 100 ரூபா நீங்கள் கல்லாவிலேருந்து எடுத்துக்குங்க, நீங்கள் அதை வச்சு உங்களோட செலவை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில்கிட்டையும் பழனிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பழனி அதை வச்சு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெட்டி எடுத்துக்கிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா மாமாவை கூட்டிக்கிட்டு கடையை விட்டு வெளியில் போகிறாரு, ஏதோ தேங்காய் வியாபாரியை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த செந்தில் என்னடானா 500 ரூபா கல்லாவிலேருந்து எடுத்துக்கிட்டு பொய் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.